வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MSME செக்டார் இருக்குது இல்லையா, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்கல்ல. ஸோ இந்த செக்டாரில் யாரெல்லாம் இந்த செக்டாருக்குள்ளே வர முடியும், இவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஸோ இதுக்குன்னு தனியாக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓவராலாக ஒரு லுக் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த MSMEயில் யாரெல்லாம் MSMEக்குள்ளே வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 2 செக்டாருங்க. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ், இன்னொன்று வந்து சர்வீஸ் என்டர்பிரைஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ்னால் டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ மேனுஃபேக்சரிங்னாவே ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஆர் இன்கேஸ் இந்த வேல்யூ அடிஷன் எதனா ப்ரொடியூஸ் ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அடிஷன் எதனா இருந்தால் அதையுமே மேனுஃபேக்சரிங்கில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ தென் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சர்வீஸ் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் அது போல் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கவங்க எல்லாமே வந்து சர்வீஸ் செக்டாரில் கவர் ஆவாங்க. ஸோ இது 2 பொறுத்த வரைக்குமே வந்து காமனான ஒரு விஷயம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ இருக்குது 2 செக்டார்லேயுமே சரி, அதை பேஸ் பண்ணி தாங்க இது வந்து நம்ம MSMEக்குள்ளே வருமா வராதா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்போ MSME அப்படின்றது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்குமா, யார் வேணால் இதில் வரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது எனி கேட்டகரி ஆஃப் ஆர்கனைசேஷன், சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை LLPயாக இருக்கலாம், இல்லை கம்பெனியாக கூட இருக்கலாம், அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக கூட இருக்கலாம். ஸோ எனிபடி கேன் ரிஜிஸ்டர் ஃபார் MSME ப்ரொவைடட் அவங்க ஒரு கிளாஸிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அதாவது என்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து டோட்டலாக கிளாஸிஃபிகேஷன் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, சர்வீஸ் செக்டாருக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்க வந்து May 13, 2020 அன்றைக்கி புது ஸ்கீம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ்லி இருந்த லிமிட்ஸில் வந்து கொஞ்சம் பேர் தான் கவர் ஆவாங்க. இப்போ இந்த லிமிட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணவே வந்து நிறைய பேர் இதுலேருந்து கவர் ஆகி நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ பேசிக்காக இதில் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் பேஸ்டு தான். முன்னாடிலாம் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, பட் மேனுஃபேக்சரிங்க்கும் சர்வீஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து வெரி சிம்பிள், மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து 5 crore இருக்கணும். இதுவே ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 crore இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து 50 crore இருக்கணும். இதுவே வந்து மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20 crore இருக்கணும், டர்ன் ஓவர் வந்து 100 crore இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸஸ் வந்து MSME ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு MSMEக்கு அவைலபிளாக இருக்க எல்லா பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸும் அவைல் பண்ணலாங்க. ஸோ இப்போ MSME அப்படின்றது வந்து ஒரு சின்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் த்ரூ அவுட் இந்தியா வந்து 63 million யூனிட்ஸ் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு சின்ன நம்பரே கிடையாது. இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் இருந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிபிக்கு வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து 6.11% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் சர்வீஸ் செக்டாரில் மேக்ஸிமம் லைக் 24.63% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக MSMEலேருந்து வந்திருக்கு. ஸோ பிக் கார்பரேட்ஸ் மட்டும் இல்லை, MSMEமே ஒரு பெரிய ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து 45% MSME தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 45%ன்றது கண்டிப்பாக ஒரு சின்ன நம்பரே கிடையாது. ஸோ த்ரூ அவுட் த இந்தியா எக்ஸ்போர்ட்ஸில் வந்து 45% MSME செக்டாரே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் மோஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் MSMEயும் அதில் MSME தான் செகண்ட் மோஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 million பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்டார் இல்லைன்னா இவ்வளோ பேரும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து MSME வந்து ஒரு பெரிய குரூப்புன்னு தான் சொல்லணும். தென் இப்போ இதுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், MSME ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தால் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் கொலேட்ரல் ஃப்ரீ லோன், அதாவது அடமானம் இல்லாத லோன் அப் டு 50 lakhs வரைக்கும் கிடைக்கும். வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, அது எந்த ஸ்கீமில் வேணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம், சப்ஜெக்ட் டு த லிமிட்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் த ஸ்கீம்ஸ். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் வந்து காமன் பீப்புளுக்கு கொடுக்கறத விட இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். உங்களுக்கு அரவுண்ட் லைக் 2% கிட்ட உங்களுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. தென் வேரியஸ் டேக்ஸ் ரிபேட்ஸ் இருக்குதுங்க, உங்களுக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது.
தென் ஒரு கவர்மெண்ட் டெண்டருக்கு போகணுன்னா கண்டிப்பாக MSME ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் கவர்மெண்ட் டெண்டர் எதுக்குமே போகவே முடியாது. ஸோ அதுக்கு மேஜராக இது வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் தான் சொல்லணும். தென் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எதனா எடுக்கிறீங்க, தென் ISO சர்டிஃபிகேஷன் எதனா வாங்குறீங்க, அப்படிலாம் இருக்கிற கேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கும் ரெடியூஸ்டு ஃபீஸ்க்குமே நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய லோன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோன் ப்ராசஸிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியும். பட் இந்த டைம் டிலேஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு MSME ஸ்கீம் கீழே வந்து உங்களுக்கு நிறைய சீக்கிரமாக லோன்ஸ் அவைல் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு ஹெவி பேர்டன் தான். ஸோ அதுலேயுமே நிறைய கன்செஷன் இருக்குது MSME ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் MSME சமாதான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. அதாவது உங்களோட பையர் உங்ககிட்டேருந்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா 45 டேஸ்க்குள்ளே அதுக்கான ரேட்ஸ் வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணும். அதாவது டெப்ஸ் இருக்குது இல்லையா, உங்கள் டெப்ஸ் அது வந்து 45 டேஸ்க்குள்ளே எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்கள் டியூஸ்க்கு அகென்ஸ்டாக கிடைக்கிற ப்ரொடெக்ஷன் தான். இதுவும் இல்லாமல் வந்து டைம் பவுண்ட் சொல்யூஷன் டிஸ்பியூட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, நிறைய இப்போ ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எதனா ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து டைம் பவுண்டாக சீக்கிரமாக முடிக்கிறதுக்குமே நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தென் இந்த SEZ ஜோன்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், ஸோ இதிலெல்லாம் தனியாக ஸ்பேஸ் ரிசர்வேஷன் MSMEக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் வெல் லைக் SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கவங்களுக்கு இன்னுமே நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் MSMEக்கு ரிசர்வேஷன்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான திங் தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்னலாம் நிறைய மேஜர் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த MSME சமாதான் ஸ்கீம் இருக்குது இல்லையா, அதில் வந்து உங்கள் பையர் அவங்களோட டியூஸ் வந்து 45 டேஸ்க்குள்ளே செட்டில் பண்ணணும். அப்படி செட்டில் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்னல அது வந்து 3 times த RBI ரேட்டை விட RBI ரேட்க்கு ஈக்குவலாக வந்து அவங்க செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன் யுவர் அமௌண்ட் என்ன உங்களுக்கு தரணுமோ அதில். ஸோ கண்டிப்பாக 3 times த RBI ரேட்டுன்றது சின்னதான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ உங்கள் டியூஸ்க்கு வந்து ஒரு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த விதத்தில். தென் உத்யமே மித்ரா போர்ட்டல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த போர்ட்டலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக கிரெடிட் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் தான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முத்ரா லோன்ஸ், ஸ்டார்ட் அப் இந்தியா லோன்ஸ், அதுக்கப்புறமா வந்து MSME லோன்ஸ், இது எல்லாமே அவைல் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஈஸி கிரெடிட்டாக கிடைக்கும். இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 SIDBI, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது இல்லையா, ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் வந்து உங்கள் கிரெடிட் லிங்க்டு கேபிட்டல் சப்சிடி ஸ்கீம், அதாவது உங்கள் டெக்னாலஜி இருக்குது, நீங்கள் அந்த டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் சப்சிடி 15% ஆஃப் த கிரெடிட் வரைக்கும் உங்களுக்கு அப்ஃப்ரண்ட்டாக சப்சிடியாக கொடுப்பாங்க. அது வந்து அப் டு 15 lakhs வரைக்கும் இது பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாங்க. தென் அந்த உத்யோக் ஆதார், அந்த MSME ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து உத்யோக் ஆதார்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் தான் இப்போ கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த உத்யோக் ஆதார் மூலிமா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம். தென் ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட், அதாவது உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜீரோ டிஃபெக்ட் ப்ராடக்டாக இருந்தால் அந்த குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை இன்னும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்சிடி தருவாங்க இந்த ஸ்கீம் கீழே. அதுக்கு நீங்கள் இந்த ஜீரோ டிஃபெக்ட் இருக்கு இல்லையா, ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட் சர்டிஃபிகேட், அதாவது Z சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து அரௌண்ட் 4 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து இன்னும் பெனிஃபிட் அண்ட் சப்சிடி எக்ஸ்ட்ராவாக அவைல் பண்ணிக்கலாம். தென் ஆஸ் யூ ஆல் நோ, உமன் என்டர்ப்ரினர்ஷிப் நிறைய வந்து நேஷன் வைட் லெவலில் வந்து உமன் என்டர்ப்ரினர்ஷிப் வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அவங்களுக்கு வேரியஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் கொண்டு வந்தது தான் இந்த உமன் என்டர்ப்ரினர்ஷிப் அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம், அப்புறம் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லோன் அவைலபிலிட்டி, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக MSME சர்டிஃபிகேட் எடுக்கிறது ஒரு நாளுமே வீணாக போகாது. ஸோ எல்லாருமே சீக்கிரமே அப்ளை பண்ணி அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவைல் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க இந்த இதெல்லாம், அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க பிஸ்னஸை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.